உங்களுக்கு தெரியுமா, என் உணவு நான் சொல்லும் விலையில். மை ஃபுட் மை பிரைஸ்ல ஃபுட் ப்ரீ புக் செஞ்சா ரொம்ப கம்மியான விலையில உங்களுக்கு ஃபுட் கிடைக்கும். மை ஃபுட் மை பிரைஸ். அப்ப இன்னைக்கே டவுன்லோட் செய்யுங்க. ஈரோட்டில் முதல் முறையாக ஒருங்கிணைந்த மேம்படுத்தப்பட்ட புற்றுநோய் மையம் பெட் சிடி கொண்டு புற்றுநோய் கண்டறியப்பட்டு 6D ட்ரூ பீம் லீனியர் ஆக்சிலரேட்டர் மற்றும் MR கைடட் பிராக்கதெரபி மூலம் கேன்சர் செல்கள் துல்லியமாக அடிக்கப்படுகிறது. சுதா கேன்சர் சென்டர், ஈரோடு. நம்ம ஊர் செய்திகளை காண தொடர்ந்து சபா நியூஸ் தமிழுடன் இணைந்திருங்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சபா நியூஸ் தமிழ். ஈரோடு மாவட்டத்தில் உள்ள பள்ளிவாசல்கள் முன்பு ஜும்மா தொழுகைக்கு பின்னர் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வக்பு திருத்த சட்டத்திற்கு எதிராக அந்தந்த பள்ளிவாசல்களை சேர்ந்த ஜமாத்தார்கள் அனைவரும் திரண்டு கருப்பு பட்டை அணிந்து கோஷங்களை எழுப்பியவாறு ஆர்ப்பாட்டம். ஷபா நியூஸ் தமிழுக்காக பிறைமதி. ஆர்ப்பாட்டத்தின் ஒரு பகுதியாக ஈரோடு பெரியார் வீதியில் உள்ள ஜாமியா பள்ளிவாசல் முன்பு ஈரோடு மாவட்ட தலைமை காஜி முகமது கிஃபாயத்துல்லா தலைமையில் வக்பு திருத்த சட்டத்திற்கு எதிராக கருப்பு பட்டை அணிந்து இஸ்லாமியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் நகர பள்ளிவாசலின் முத்தவல்லி KASK ஹுசேன் அலி, அல் அமீன் கல்வி நிறுவனங்களின் முன்னாள் மாணவர்கள் சங்க தலைவர் டாக்டர் அப்துல்லா முகமது சுஜாத் உட்பட பலர் பங்கேற்று கண்டனங்களை பதிவு செய்தனர். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வக்பு திருத்த சட்டத்தை வாபஸ் பெற வேண்டும் என வலியுறுத்தினர். இதேபோல ஈரோடு மாவட்டத்தில் உள்ள பள்ளிவாசல்களின் முன்பு திரண்ட உலமாக்கள், மஸ்ஜிதுகளின் முத்தவல்லிகள், நிர்வாகிகள், சமுதாய அமைப்புகளின் பொறுப்பாளர்கள் மற்றும் மாவட்டம் முழுவதும் பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு கோஷங்களை எழுப்பியவாறு தங்களது உணர்வுகளை வெளிப்படுத்தினர். எதிர்ப்போம் கடைசி மூச்சு வரை எதிர்ப்போம். திணிக்காதே இஸ்லாமியர்கள் மீது வன்மத்தை திணிக்காதே. அடிபணிவோம் கொஞ்சம் முன்னாடி வர சொல்லுங்க. செய்யாதே வெறுப்பு அரசியல் செய்யாதே. எச்சரிக்கிறோம் அநியாய சட்ட திருத்தத்தை மன்னிக்க மாட்டோம். துணை போன துரோகிகளை மன்னிக்க மாட்டோம். காப்பாற்றுவோம். அரசியல் அமைப்பு சட்டத்தை எதுவரையிலும் அஞ்சோம். எதிர்ப்போம். திணிக்காதே. இஸ்லாமியர் மீது வன்மத்தை திணிக்காதே. அடிபணியோ நாங்கள் அடக்குமுறைக்கு அடிபணியோ. மன்னிக்க மாட்டோம். அபகரிக்காதே. சட்டை அபகரிக்காதே. இது போன்ற முக்கிய செய்திகளை காண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.